ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வாரியர்ஸ், அதாவது பசுமைக்காக புரட்சி பண்ணுறக்கூடிய ஆட்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபையாக பாப்பம்மாள் அப்படிங்கிற பாட்டியோட டீட்டெயில்டான சம்மரி, அதாவது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒரு கதையோ கற்பனை கதையோ இல்லை, இது வந்து அவங்களோட ஒரிஜினலான லைஃப் ஹிஸ்ட்ரி. அவங்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக வந்து அவங்கள க்ரீன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டான சம்மரியாக தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சாலு மராதா திமுக அண்ட் பாப்பம்மாள் அப்படிங்கிறது வந்து சிலபஸில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண டாபிக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாப்பம்மாள்னால் யார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, பத்மஸ்ரீ 2021 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜம்னால் பாஜ் அவார்டு வந்து 2016 வாங்கியிருக்காங்க. மக்கள் திலகம், தமிழ்நாடு மக்கள் திலகம் அப்படின்னு பீப்புள்ஸ் டைமண்டுன்னு அவங்கள சொல்கிறாங்க. 2020 யுஎன்இபியில் வந்து சீட் கார்டியன் அப்படிங்கிறதையும் வந்து அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. 2022 ஒரு 7 குளோபல் ஹானர்ஸ் வந்து நம்மளோட பாப்பம்மாள் பாட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு டேட்டில், இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு டேட்டில் வந்து பாப்பம்மாள் வந்து கரண்ட்டாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. அண்ட் இது வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு கதை இல்லை, நிஜமாவே அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அண்ட் அவங்கள வந்து தமிழ்நாடு திமுக அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக திமுக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலு மராதா திமுக இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி அவங்க வந்து தமிழ்நாடு கிடையாது. ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இவங்கள வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து 107 வயசு. இப்போது கரண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 107 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவான நிறைய சீடு, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காய்கறிகள், பழங்கள், விதைகள், இந்த கம்மம்புல்ல அரிசியோட வகைகள்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இயற்கையான உரங்களை போட்டு ஒரு ஆர்கானிக்கான அக்ரிகல்ச்சரை வந்து இவங்க பண்ணிட்டே வராங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்களை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு லவ்வோட வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்க அக்ரிகல்ச்சரில் பண்ணுறாங்க. அவங்க வில்லேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமாக்காப்பட்டி. அண்ட் இந்த திமாக்காப்பட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிலிமேஜான சைட்டு. இவங்க வந்து ஒரு எக்கோ ஆக்டிவிட்டிஸ்ட், இயற்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாப்பம்மாளோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட கொள்கை நம்ம வந்து வாய்மொழிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஐ எம் நாட் ஓல்ட், த எர்த் அண்ட் we are twins. அவங்க வந்து ஓல்டு இல்லையா, அந்த எர்த்தும் அவங்களும் ட்வின்ஸா. when one of us dies the other will follow, so I keep planting. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓல்டு கிடையாது, எனக்கு வயசாகலை, நானும் எர்த்தும் வந்து ட்வின்ஸு. எப்போ எங்கள் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க சாகுறாங்களோ எங்களோட வேலையை வந்து இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து இன்னுமே மரங்கள் வந்து நட்டிகிட்டு இருக்கேன், அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்ஸு. ஸோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலு மராதா திமுக வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஃபேமஸாக மதர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பாப்பம்மாள் 1918 வந்து பிறந்திருக்காங்க. திமாக்காப்பட்டி வில்லேஜில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. இவங்க வந்து க்ரீன் வாரியர் ஆஃப் நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் டேட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து 107 வயசு ஆகுது. ஆனாலும் கூட அவங்க வந்து டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்தே போவாங்களாம். அவங்களோட 80வது வயசு வரைக்குமே வந்து அவங்க ஸ்லிப்பர் வந்து போட மாட்டாங்களாம். ஏன்னா என்னோட கால் வந்து அந்த பூமியை வந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும், அது வந்து அந்த பூமியோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் அவங்களோட கதை வந்து ஒரு ஃபிக்ஷன் கிடையாது. நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்க நிறைய ஒரு பேஸ்கெட் ஆஃப், அவங்க 5 கிலோமீட்டர் நடந்து போகும்போது என்னெல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னா, நேட்டிவான சீட்ஸு, அந்த நம்ம சொல்லுவோம்ல இயற்கையான ஒரு வழிமுறையில் தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து அவங்க அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்க போகிற வழிக்கலான்னு சொல்கிறாங்க.
இப்போ வரைக்கும் நம்மளோட பாப்பம்மாள் பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அண்ட் அந்தக்குரிய அவேர்னஸை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வராங்க. நிறைய சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வச்சு அவங்க வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாப்பம்மாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய விதமான புதுவிதமான சீடிங்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட சைல்டுஹுட் டேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இதே மாதிரி அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அந்த அக்ரிகல்ச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்து அவங்களோட ஃபேமிலியோட லைஃபுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் செகண்டண்டாகவே வந்து மாறி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேரேஜ் வந்து லேட் 1950s இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஓன் சிஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்களால வந்து கன்சீவ் ஆகி ஒரு பேபிக்கு வந்து பர்த் கொடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து இதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லையா, அது தப்பு தான். பட் அந்த காலத்தில் வந்து அவங்க அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராண்ட் மதரோட அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போது அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2.5 ஏக்கர் நிலத்துல தான் வந்து அவங்க வந்து கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னெல்லாம் க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெயின் ஃபீட் க்ராப்ஸ் மாதிரி அது என்னெல்லாம்னா மில்லட்டு, பல்சஸ், கிராம்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பனானா, அந்த மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட பிளான்டேஷனில் வந்து கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாக இருக்கணும், நேச்சராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப்பம்மாள் வந்து அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7.5 ஏக்கர்ஸாக இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸ் கடையிலேருந்து வந்த பைசா வச்சு அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக வாங்கி நிறைய இடம் வாங்கி அதை ஃபுல்லாகவே வந்து அக்ரிகல்ச்சராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களோட எல்டர் சிஸ்டரோட டாட்டர்ஸ் 4 டாட்டர்ஸ்க்கு வந்து அதை அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7.5 ஏக்கர் இடத்தையுமே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அகெயின் வந்து இவங்க அவங்களோட 2.5 ஏக்கர் நிலத்துலேயே வந்து இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாப்பம்மாள் வந்து ஒரு கவுன்சிலராக எலெக்ட் ஆயிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திம்மாக்கப்பட்டி பஞ்சாயத்தில். எப்போன்னா 1959ல் 1996ல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மெம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வைஸ் சேர்மன் ஆஃப் பஞ்சாயத்தாகவும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறவு கேவிகே கிருஷ்ண விநாயக கேந்திரா அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 1883ல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லீட் ஃபார்மராக விமன் இன் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. லேட்டராக அவங்களே வந்து அதுக்கு ஒரு லீடர் ஆகி ஒரு லோக்கல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டியில் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட ஸ்கில்லு, அந்த மொபிலைசேஷன் எல்லாத்தையுமே பார்த்து இவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, பயங்கர டெக்னாலஜியாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து கெமிக்கலே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராகவே இருக்கும். அந்த மாதிரியான நிறைய அதை யூஸ் பண்ணதுனால இவங்களோட சிக்னேச்சரான டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த சீட் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து கோழி முட்டைன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு மிக்ஸான ரெட் சாயில், அதில் கவு டங்க்கு, அப்புறம் வந்து நேட்டிவ் சீட்ஸ் இது எல்லாமே கலந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுருவாங்க. அந்த நீமு, புங்கன், ஜாமுன் இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து சீட் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை லீவ்ஸ் இன்டூ பால்ஸ், அந்த ட்ரை லீஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே வந்து உரமாக்குறாங்க. ஒரு 40% ஜெர்மினேஷன் அந்த 40 டிகிரி ஹீட்டில் வந்து காய வச்சு அதையே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரமாக இது பண்ணுறாங்க. அவங்களோட சிக்னேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவதான்யா சைக்கிள் என்ஹான்ஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்ட். இந்த நவதானியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கடியில் உள்ள நைட்ரஜன் ஃபிக்சேஷனை வந்து அதிகப்படுத்தும். இந்த பெஸ்ட் இருக்கு இல்லையா, பெஸ்ட்டுன்னா இந்த கள்ளி, களைக்கொல்லி, அந்த பூச்சி எக்ஸஸாக இல்லை வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த களைகளெல்லாம் வந்து வளர விடாது, பூச்சிகளெல்லாம் வந்து அண்டாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு அவங்களோட டெய்லி ரொட்டீன் 107 வயசுல அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்களாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து 4:30 மணிலாம் வந்து பயங்கரமான மிட் நைட். அவங்க வந்து அப்போ எந்திரிச்சு அண்ட் 2 மாட்டுகிட்ட இருந்து வந்து பால் கறந்து அண்ட் அதுலேருந்து வந்து ராகி கஞ்சி மேக் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு 5:30க்கு அவங்களோட ஹில்ஸுக்கு போயிட்டு சீட் பேஸ்கெட்டை எடுத்து ஒரு 20லேருந்து 30 சீடு வந்து பிளான்ட் பண்ணுவாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் அந்த சீடு பற்றின ஸ்டோரி அவங்களோட ஸ்டோரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ட்ஸ் அந்த டேமை செக் பண்ணுறது, அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஸ்கூலில் தான் அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸுமே படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஒரு 7 மணி போல் வந்து அவங்க அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பாடல்கள் பஜன் சாங்லாம் பாடுவோம் இல்லையா, அதே மாதிரியான சாங்ஸ் எல்லாம் படித்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் அதை பற்றின அவங்கள பற்றின டீட்டெயில்டான சம்மரி. சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.